Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் மகளே, 100 days free maths class for TNPSC Group 1, 2, 2A and 4 exams. ஸோ இதில் நம்ம டார்கெட் 25 சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல அங்கே போய் பார்த்துட்டு ஸோ அதில் இருக்க சாப்டர் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம 2024 TNPSC கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாம் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 எக்ஸாம் சொல்லிட்டு போகிறோம். ஸோ அதில் வந்து கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்படின்ற டாபிக்கோட ஸ்டார்டிங்ல. ஸோ அது வந்து 6th புக்ல வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஹீட்டர் யூசஸ் 3 units of electricity in 40 minutes. How many units does it consume in 2 hours அப்படின்றத கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டோம். வந்து ஒரு சூரியத்தின் 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும் அப்படின்னு கேள்வி. இது எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் 6ஆம் வகுப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் புக் இருக்குல்ல. ஸோ அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 60 பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 62 அந்த பிடிஎஃப்ல போட்டோம்னா வந்து எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.3க்கு மேல, அதாவது பேஜ் நம்பர் புக்ல வந்து 58 பேஜ்ல ஹீட்டர் யூசஸ் 3 units of electricity 40 minutes வந்து ஆனா how many units does it consume அப்படின்றத கேள்வியா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே புத்தகத்துல எடுத்திருக்காங்க வந்து. ஸோ தமிழ் மீடியம் புக்லயும் அப்படியே இது வந்து இருக்கு வந்து. ஸோ அதே தான் வந்து பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம்ல 6ஆம் வகுப்பு டேர்ம் 1ல வந்து பாத்தீங்கன்னா 59வது பேஜ் வந்து. ஸோ அதுலதான் இந்த கொஸ்டின் இருக்கு. ஒரு சூரியட்டி 40 நிமிடங்கள் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும் அப்படின்றதா கேள்வியா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் வந்து. ஸோ இப்போ நம்ம இந்த சாப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா கரெக்டா இருக்குமா வந்து. ஏன்னா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ்ல எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க, எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. அதனால இதுல இருக்கக்கூடிய இந்த சாப்டர்ல இருக்க எடுத்துக்காட்டு ஃபுல்லாவே நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி தான் 6ஆம் வகுப்பு புக் அப்படின்றதுனால. ஆனா பேசிக்ஸ் நம்ம ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து டஃபா கேட்கும் போதும் நம்ம தப்பு இல்லாம ஆன்சர் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்றோம். ஸோ அப்ப நம்ம 6ஆம் வகுப்பு புத்தகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு கணித புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா இயல் 3 வந்து நம்ம வந்து விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்திலயும் மாதிரியே தான் போயிடுது. 6th டேர்ம் 1ல சாப்டர் 3. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் இது நீங்க புக்ல நீங்க பார்த்தாலும் சரி, இல்லை இங்கே நீங்க பார்த்துட்டு நோட் புக்ல எழுதிட்டாலும் சரி பண்ணுறது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸாம்பிள் சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் வந்து 1 வந்து பார்ப்போம். ரேஷியோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 3.1 வந்து சிம்பிளிஃபைங் த சேம் யூனிட் அப்படின்றத கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா 20:5 கொடுத்துருக்காங்க வந்து. நம்ம என்ன பண்ணா ரெண்டுத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணோம். அப்ப இதை வந்து கேன்சல் பண்ணணும். இதை 5ஆல் அடிச்சீங்கன்னா ஒரு வாட்டி போகும், 5ஆல் அடிச்சீங்கன்னா 4 வாட்டி போகும். அப்போ 4:1 அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ தமிழ்லயும் அதே தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.1ல 20:5 என்ற விகிதத்தை வந்து எளிய வடிவில் காணுங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம மேக்ஸ் பெரிய நம்பர் இருக்குல்ல, பெரிய நம்பரால கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 5 தான் பெரிய நம்பர். இதுல அடிச்சீங்கன்னா ஒரு வாட்டி போகும் வந்து. அது 20 அடிச்சீங்கன்னா 4 வாட்டி போகும். அப்போ 4:1 அப்படின்றத நமக்கான விடை அப்படின்னு பார்க்கறாங்க. அடுத்து 2வது கணக்கு எடுத்துக்காட்டு 3.2 வந்து 500 கிராம் 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காணுங்க. இப்ப இந்த பக்கம் 500 இருக்கு, இங்க வந்து 250 இருக்கு. இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன அப்படின்னா இங்க 250, 2 மடங்கு வந்து 500. அப்ப 250 அடிக்கலாமா? அப்ப 250 அடிச்சுன்னா ஒரு வாட்டி போகும். இது எத்தனை வாட்டி போகும்? 2 வாட்டி போகும். அப்ப 2:1 அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பண்ணுங்க. இருக்கிறதுலே பெரிய நம்பரை தான் கேன்சல் பண்ணணும். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா 3.2 வந்து ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் 500 கிராம் to 250 கிராம். மேக்ஸிமம் பிக்கஸ்ட் டிஜிட் அப்படின்னா 250 தான். அப்ப 250 வந்து நான் என்ன பண்றேன், கேன்சல் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 டைம் போகும் வந்து. இது எத்தனை டைம் போகும்னா 2 டைம்ஸ் போகும். அப்ப 2:1 அப்படின்றத நமக்கான ஆன்சர் அப்படி பார்க்கறாங்க. அடுத்து 3.3 வந்து ஸோ மாதவி அண்ட் அன்பு bought 2 tables of 2 tables for 750 and 900 respectively. What is the ratio of the prices of tables bought by அன்பு and மாதவி? ஸோ அப்ப என்ன பண்ணா மாத்திட்டாங்க, கேள்வியை மாத்திட்டாங்க. இந்த மாதிரிதான் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆப்ஷன் வந்து தப்பா நம்ம வந்து சூஸ் பண்ணி ஷேர் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா மாதவிக்கும் அன்புக்கும் கேட்டிருக்காங்க. அது 750 to 900. ஆனா ரேஷியோ என்ன கேட்டாங்கன்னா அன்புக்கும் மாதவிக்கும் போடுங்க அப்படின்ட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இது அப்படியே எடுத்து என்ன பண்ணணும், திருப்பி ஒரு வாட்டி வேணா எழுதிக்கோங்க, எனக்கு தப்பு எல்லாம் புரிஞ்சுங்க. இப்ப நான் 900 இங்க போட்டாச்சு, இங்க 750 போட்டாச்சு. இப்ப இதை பார்த்தாவே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா பெரிய நம்பர் அப்படின்னு எடுத்துட்டோம் 100ஆல டிவைட் ஆகும். அடுத்து
கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி 50ன்னு வச்சுக்கலாமா. இப்ப 50 நம்ம டிவைட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைபருக்கு இந்த சைபர் மேல அடிச்சிடுமா, அடிச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம 75 இருக்கு, இங்க 90 இருக்கு வந்து. சோ பார்த்தாவே தெரியுது 15ஆல டிவைட் ஆகும் 75. ஆமாவா இல்லையா? 15 நாள் எவ்வளவு ஆச்சு? 15 into 4 வந்து 60 வந்து. சோ அப்ப 60 பிளஸ் 15 75. இங்க நமக்கு சொல்லவே வேண்டியது இல்ல. 75ல இன்னொரு 15 கூட்டிங்கன்னா 90 வந்துட போகுது. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா 15 into 2னா 30, 15 into 4னா 60, 15 into 6னா வந்து 90 வந்து. சோ அப்ப 15 into 6ன்னு போட்டா எவ்வளவு வரும்னா 90 எப்படி போகிறோம். சோ அப்ப என்ன ஆகும், இது வந்து 6 டைம்ஸ் போகுமா, இது எத்தனை டைம் போகும், 5 டைம் போகுமா. அப்ப 6 5 அப்படின்னு பார்க்கணுமா. சோ அதான் நமக்கு ஆன்சர். சோ அப்ப நம்ம சிம்பிளா கேன்சல் பண்ணலாம். நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கொஸ்டின் வந்து எப்படி திருப்பி கேட்கறாங்கன்ட்டு. இங்க பாத்தீங்கன்னா மாதவி அன்பும் 2 மேசைகளை முறையே எவ்வளவுக்கு வாங்குறாங்கன்னா 750 900க்கு வாங்குறாங்க. ஆனா அன்பு மாதவி வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வழியில் சொல்லுது அப்படின்னு. சோ அன்பு மாதவின்னு மாத்திட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 900:750 போட்டுற வேண்டியதான். இப்ப நம்ம கேன்சல் பண்ணணும் பெரிய நம்பர்ல. அதுக்கு முன்னாடி சைபர் இருக்கு, அடிச்சிருவோம். அடிச்சுட்டா மீதி 75 90 இருக்கு. 15ஆல வகுக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப 15 into 5ன்னு போட்டீங்கன்னா 75 வந்துடும். இது வந்து 15 into 6ன்னு போட்டீங்கன்னா 90 வந்துடும். 15 2 வாட்டி கூட்டினீங்கன்னா என்னது 30, 4 வாட்டி கூட்டினீங்கன்னா என்னது 60 வந்து. அப்ப இன்னொரு 2 வாட்டி என்னது 30. அப்ப 60 + 30 90. அப்ப 6 வாட்டி அப்படி சொல்லி போக்கணும். சோ அவ்வளவுதான். அப்படி நம்ம டக்குன்னு போட்டலாம். அடுத்து எடுத்துக்காட்டு 3.4. 40 நிமிடத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் டைம். சோ 40 நிமிடம் கொடுத்தாங்க. 1 மணி நேரம் அப்படின்னா என்னது 60 நிமிடம். அப்ப ரெண்டுத்துக்குள்ள விகிதம் என்ன அப்படின்றதான் கேள்வி கேட்கறாங்க. இது 40 60 பெரிய நம்பரால டிவைட் பண்ணா 20ன்னு சொல்லலாமா. அப்ப 20ஆல் அடிச்சுன்னா எனக்கு எத்தனை வாட்டி போகும், 2 வாட்டி போகும். இது வந்து 3 வாட்டி போகும். அப்ப 2:3 அப்படின்றது ஆன்சர் அடிச்சுக்கோங்க. இல்ல சைபர் அடிச்சுக்கோங்க. 2ஆல டிவைட் பண்ணுங்க, 2 3 அப்படின்னு உங்களுக்கு விடை வந்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்லயும் பார்த்துருவோம். 3.4 வந்து வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் 40 minutes to 1 hour அப்படின்றத கொஸ்டின் வந்து. ஸோ அப்போ 40 minutes to 1 hour அப்படின்னு 40 minutes எழுதிட்டேன். 1 hour அப்படின்னு நான் 60 minutesன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ மேக்ஸிமம் பிகஸ்ட் நம்பர் என்ன 20ஆல டிவைட் பண்ணலாம். அப்போ 20ஆல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் போகும், இது 3 டைம்ஸ் போகும். அப்போ 2:3 அப்படின்றதா நமக்கான ஆன்சர் அப்படி சொல்லுவோம். ஸோ அதான் 3.4. நெக்ஸ்ட் அவ்வளோ எக்ஸாம்பிள் முடிச்சு அடுத்த எக்ஸசைஸ். இப்போ எக்ஸசைஸ் வந்து ரேஷியோ ஆஃப் 2 to 3 rupees to 5 rupees கேட்குறாங்க. மினிமம் ரேஷியோ நம்பர் என்னன்னா 1 ஃப்ரெண்ட் வந்து. அப்ப நம்ம இதுக்கு கீழே போக முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்படியே எழுதிட வேண்டியதான். 3:5 அவ்வளவு முடிச்சு. அப்ப தமிழ் போயிடுமா. ஸோ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பயிற்சிக்கு போகிறோம். பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 3.1 வந்து. ஸோ 3 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அப்ப மினிமமே வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு சொல்லியாச்சு. அப்ப அது கீழே போக முடியாது. அதனால 3:1 அப்படியே போட்டுருவாங்க. 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம். இங்க மீட்டரு, இங்க சென்டிமீட்டர். அப்ப நம்ம என்ன பண்ணணும், மீட்டரை சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணணும்னா 100ஆல பெருக்கணும். அப்ப 3 into 100 தான் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்ப 3 மீட்டர்னா 300 மீட்டர். அப்ப 300 மீட்டர் போட்டேன். அப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்கு 200ன்னு போட்டேன். சாரி, நான் ஆன்சர் கிடையாது, நான் எப்படி சால்வ் பண்றேன். சோ அப்ப வந்து என்ன ஆகுனா, நீங்க அந்த சைபர் 2 சைபர் அடிக்கிறீங்க. அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கடைசியா கிடைக்கிறதுனா 3:2 அப்படின்றது ஆன்சர். சோ அப்ப கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா ரேஷியோ ஆஃப் 3 meter to 20 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர் சொல்றாங்க. அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்ப 3 மீட்டர்னா எவ்வளவு 300 சென்டிமீட்டர். அப்ப 300:200 சொல்றோம். சோ அப்ப சைபருக்கு 2 சைபர் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ரிமைனிங் நமக்கு என்ன 3:2 அப்படின்னு நமக்கு ஆன்சர் பண்ணுங்க. ரேஷியோ ஆஃப் 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் to 6 கிலோமீட்டர். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இங்க 5 கிலோமீட்டர் 400 மீட்டர், 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். அப்ப 5 கிலோமீட்டர்னா 5000 மீட்டர். அப்ப 5000 மீட்டர் பிளஸ் 400 மீட்டர்னா 5400 மீட்டர் ஈஸ்ட் வந்து 6 கிலோமீட்டர் அப்படின்னா 6000 கிலோமீட்டர் அப்படி சொல்லி பார்க்கணும். சோ அப்ப நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு ஃபர்ஸ்ட் சைபர் கேன்சல் பண்ணிடலாமா. 2 சைபர் வந்து கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் வந்து 54 இருக்கு, அங்க 60 இருக்கு. பார்த்தாவே தெரியுது 6 இந்த பக்கம் வந்து இது 6ஆல டிவைட் ஆகுமா ஆகும். சோ அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 6 into 9 54, இங்க 6 into 10. அப்ப நம்ம பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 9:10 அவ்வளவு. இதுக்கு கீழே போக முடியுமா, போக முடியாது. அதான் ஆன்சர். இங்கிலீஷ் தப்பா தமிழ்ல பார்த்து மாத்திட்டேன், கேள்வியை மாத்திட்டேன். 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்துல தமிழ் மீடியத்துல. சோ அப்ப வாங்க பரவாயில்ல போடும். 5 கிலோமீட்டர் அப்படின்னா 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். அப்ப 5 கிலோமீட்டர் 5000 மீட்டர். 400 மீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அப்படியே போட்டுக்க வேண்டியது 400 அப்படின்னு. சரி, இப்ப பார்த்தாவே தெரியுது வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா வந்து 2 சைபர் அடிச்சிடலாமா. வந்து இப்ப 4 இருக்கு 50 இருக்கு, கேன்சல் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 4ஆல 50 டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா காரணம் என்னன்னா 4 12 48 வந்துடும். சோ அதனால ஆகாது. அப்ப 2ஆல அடிக்கலாம். அடிச்சீங்கன்னா இங்க ஈக்குவல் டு 25:2 அவ்வளவு.
அதான் ஆன்சர். இந்த ஆன்சர் மாறுது. தமிழ் இங்கிலீஷ் மாறுது. காரணம் கேள்வி மாத்திட்டாங்க. அடுத்து 75 பைசாவுக்கும் 2க்கும் ரூபாய் 2க்கும் உள்ள விகிதம். இங்க பைசா கொடுத்துருக்காங்க, இங்க 2 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1 ரூபாய்னா 100 பைசா, 2 ரூபாய் அப்படின்னா 200 பைசா. அப்ப 75:200 போடணுமா? போட்டோம்னா என்ன ஆகும்? இப்ப பார்க்கும்போது பிக்கஸ்டா நம்ம என்ன பண்ணலாம், 25ஆல டிவைட் பண்ணலாமா? அப்ப 25 எத்தனை வாட்டி இருக்கு? 75ல 3 வாட்டி இருக்கு. அதே 200னா ஃபர்ஸ்ட் 100ல 4 வாட்டி இருக்கு, இன்னொரு 100ல 4 வாட்டி இருக்கு. அப்ப 4 + 4 8. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம கேன்சல் பண்ணீங்கன்னா 25ஆல அடிக்கும்போது 3 வாட்டி போகும். இதே வந்து 200 அடிச்சுன்னா 8 வாட்டி போகும். ஆன்சர் என்ன? 3:8 அடிச்சிடும். இங்க பார்ப்போமா, the ratio of 75 பைசா to 2 rupees வந்து. அப்ப 75 பைசா நான் அப்படியே எழுதிருக்கேன். வந்து 2 rupees அப்படின்னும் போது 1 rupee வந்து என்னது 100 பைசா. அப்ப 2 rupees அப்படின்னா 200 பைசா. அப்ப 200 பைசா அப்படின்னும் போது நான் கேன்சல் பண்ணும்போது 25ஆல டிவைட் பண்ணா 3 டைம்ஸ் போகும். 75 வந்து இப்ப 3 போட்டேன். அதே இது வந்து எத்தனை 8 டைம்ஸ் போகும். அப்படியே போட்டாச்சு. அடுத்து 2 or false கேட்டிருக்கேன். வாங்க பார்ப்போம். The ratio of 130 centimeter to 1 meter is வந்து. அப்ப 130 சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எப்படி எழுதலாம், அப்படியே எழுத வேண்டிய சென்டிமீட்டர்ல. அதே 1 மீட்டர் நம்ம எப்படி எழுதலாம், 100 மீட்டர் எழுதலாம். இப்ப நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன பண்ணோம், இதுக்கு போயிடும். போயிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், 13:10 இருக்கும். ஸோ அதுதான் இருக்கு. அப்ப வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ, அது கரெக்ட். தமிழ்ல பார்த்தோம் 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு 13.10 போட்டிருக்காங்க. 130 சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே போட்டாச்சு. 1 மீட்டர் என்ன பண்ணியாச்சு, 100ன்னு போட்டாச்சு. இப்போ கேன்சல் பண்ணா 2 சைபர் போயிடுச்சு. அப்ப நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா 13:10 இருக்கு. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சரியா விஷயம். அடுத்து விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1ஆக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1ஆக இருக்காது, ஏன்னா இருக்காது வர. அப்ப அதனால தப்பு. ஏன்னா 1 தான் நம்ம மினிமம் வேல்யூ ஏற்கனவே சொன்னது. அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது வரும். So one of the term in the ratio cannot be 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தப்பு. நம்ம பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 வர மாதிரி ஆன்சர் வர மாதிரி போட்டுருந்தோமா, மேல பாருங்க இங்க போட்டுருக்கோமா, இதோ வந்திருக்கு 1 வந்திருக்குல்ல. அப்ப 1 வந்து இருக்குன்னு தானே இருக்கும். அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து தப்பு, ஃபால்ஸ். அப்போ அடுத்து ஃபைண்ட் தி சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஃபாலோயிங் ரேஷியோஸ் உங்களுக்கு தமிழ்ல பார்த்துட்டோமா. அடுத்து find the simplified form in the following ratios. 15:20 இருக்கு. எப்படி கேன்சல் பண்ணலாம், பெரிய நம்பர்ல நம்ம டிவைட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய இது ஐடியாவே. இது ஸோ அப்போ 5ஆல டிவைட் பண்ணினா 3 டைம்ஸ் போகுமா, வந்து இது 5ஆல டிவைட் பண்ணா 4. அப்போ 3:4 அவங்க முடிச்சு. இது வந்து 32:24 இருக்கு. பிக்கஸ்ட் டிஜிட்னா 8 எடுத்துக்கலாமா. அப்போ 8ஆல டிவைட் பண்ணினா 4 டைம்ஸ் போகும். இது 8ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் போகும். ஸோ 7:15 பண்ண முடியாது. அப்ப அப்படியே விட்டுற வேண்டியதான். அப்படியேதான் 12:27 இது பண்ண முடியாது. இது பண்ணலாம், ஏன்னா 3ஆல டிவைட் ஆகும். அப்ப 3ஆல டிவைட் பண்ணா 4 டைம்ஸ் போகும். 3ஆல டிவைட் பண்ணா 9 டைம்ஸ் போகும். அப்ப போகும் 75 100. இப்போ பிக்கஸ்ட் டிஜிட் 25 அடிக்கலாம். அப்ப 3, இது வந்து 4. அப்படி இது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஃபாஸ்டா பென் யூஸ் பண்ணாம போடலாம். ஃப்ரெண்டு ஆக்சுவலா இது எதுவுமே நான் பென் யூஸ் பண்ணல. சால்வ் பண்ணும்போது அப்படியே நான் சால்வ் பண்ணிட்டு தான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே வந்து உங்களுக்கு சால்வ் பண்றேன். பென் யூஸ் பண்ணலாது. அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஈவன் நீங்க பென் யூஸ் பண்ண வேண்டியதான். கீழ்கான விகிதங்களுக்கு எளிய வடிவம் அப்படின்னும் போது 5ஆல கேன்சல் பண்ண 3 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ் ஃப்ரெண்டு. இது வந்து 8ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் ஃப்ரெண்டு. அடுத்து 7:15 அப்படியே தான் இருக்கும், கேன்சல் பண்ண முடியாது. அடுத்து வந்து 12:27னா 3ஆல கேன்சல் பண்ண 4 டைம்ஸ், இது வந்து 9 டைம்ஸ் வந்து. இது வந்து 75 100 அப்படின்னும் போது வந்து 75 100 அப்படின்னு நம்ம வந்து கேன்சல் பண்ணினா 25ஆல வகுக்கலாம். வகுத்தீங்கன்னா 3 தடவை போகும், இது வந்து 4 தடவை போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறார். இனி அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. 2 பேரும் 1 மணி நேரம் முடிச்சு. இவங்க 10 கிலோமீட்டர் நடக்கிறாங்க, அவங்க 6 கிலோமீட்டர். அப்ப 10 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர். முதல்ல என்ன ரேஷியோ வந்து யாருக்கிட்ட, அகிலன் மற்றும் செல்வி. ஃபர்ஸ்ட் கொடுக்கறதும் அகிலன் செல்வி, இது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம அப்படியே மாத்திடுவாங்க. ஸோ அகிலன் செல்வி. அப்ப 10 6. இப்ப நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும், வந்து 2ஆல அடிக்கலாம். அடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும், வந்து இது வந்து 5 வாட்டி போகும், இது அடிச்சிங்கன்னா 3 வாட்டி போகும். அப்போ 5:3 அப்படின்றத ரேஷியோ வச்சுக்கிட்டோம். அடுத்து இங்கிலீஷ்ல அகிலன் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் இன் அன் அவர், வைல் செல்வி வந்து பாத்தீங்கன்னா வாக்ஸ் 6 கிலோமீட்டர் இன் அன் அவர். ஃபைண்ட் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அகிலன் அண்ட் செல்வி. அகிலன் டு தட் செல்வி அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா 10 6. இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் போகும், இது வந்து 3 டைம்ஸ் போகும். அப்போ 5:3 அப்படின்றத நமக்கான ஆன்சர் வச்சுக்கணும். The cost of parking bicycle வந்து 5 and the cost of parking scooter is 15. Find the simplest ratio of parking cost of bicycle scooter. அதே ஆர்டர்ல தான் இருக்கு, ஆர்டர் மாறல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 5:15 போடுறோம். ஸோ அப்ப என்ன கேன்சல் பண்ண 5ஆல அடிச்சீங்கன்னா 1:8
நமக்கு என்ன மாறும் 3 வந்து மாறும். சூப்பரா 5 கேன்சல் பண்றீங்க அடிச்சீங்கன்னா சரி நம்ம என்ன பார்த்துருவோம். ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் 5 மேலும் ஒரு இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் 17. மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. மாத்தவே இல்லை. அப்படிதான் கேட்டிருக்காங்க. மிதிவண்டி மோட்டார் வாகனம் சொல்லிட்டு அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிதிவண்டி, மோட்டார் வாகனம் வந்து 15 வந்து அப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5 கேன்சல் பண்ண 1 டைம், 5 கேன்சல் பண்ண 3 டைம்ஸ். அப்போ 1:3 அப்படின்றது நமக்கான ஆன்சர் அப்படின்னு போகலாம். இங்கிலீஷ்ல எப்படி போட்டேன். ஓகே. அடுத்து ஒரு வகுப்பில் 50 மாணவர்களில் 30 பேர் மாணாக்கர்களில் 30 பேர் மாணவர்கள் எண்ணில் வந்து மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையுள்ள விகிதம். ஃபர்ஸ்ட் அப்ப 1 2 3 3 இருக்கு. ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையுள்ள விகிதம் என்னன்னு கேட்டாங்க. மொத்தம் 50 பேர் சொல்லிட்டாங்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல பாய்ஸ் மாணவர்கள் வந்து 30 பேர் கொடுத்தாங்க. இப்ப மாணவர்கள் எண்ணிக்கை மாணவிகள் எண்ணிக்கை. அப்ப பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 30 பேர், கேர்ள்ஸ் எவ்வளவு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மீதி ரிமைனிங் 20 அர்த்தம். அப்ப கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு 3:2 அப்படிங்கிறது. அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். முடிச்சிடும். தமிழ் முடிச்சு அடுத்தாங்க போய். அடுத்து மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்களின் எண்ணிக்கை. மாணவி மொத்தம் 20 சொல்லியிருந்தேன். ஏன்னா மாணவர்கள் 30, மாணவிகள் 20, மொத்த மாணாக்கள்லாம் 50. அப்ப நம்ம இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 2:5 அப்படின்னு ஆன்சர். மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்களின் எண்ணிக்கைக்கும் மாணவர்கள் கொஸ்டின் கொடுக்குறாங்க 30 சொல்லிட்டு அப்ப 30 போட்டாச்சு, மொத்த மாணாக்கள் வந்து 50 போட்டாச்சு. ரெண்டுத்தையும் 0 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3:5 அப்படின்னு ஆன்சர். இங்கிலீஷ்லயும் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் 30 ஆர் பாய்ஸ் ஃபைண்ட் த ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க வந்து. அப்ப வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். பாய்ஸ் எவ்வளோ 30, கேர்ள்ஸ் எவ்வளோ 20. அப்ப சைபர் கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப நமக்கு இருக்குது 3:2 அப்படி பக்கம் வந்து. அடுத்து நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ 20, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50. அப்ப நம்ம சைபர் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 2:5 அப்படி சொல்லி பார்க்கலாம். அதே வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்ஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 30 தெரியும் வந்து. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50 வந்து தெரியும். அப்ப சைபர் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 3:5 அப்படி சொல்லி பார்க்கலாம். ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் பார்த்தோம்னா the ratio of the 1 to 20 பைசா. அப்போ 1 ரூபி அப்படின்னும் போது என்னது 100 பைசா, அது வந்து 20 பைசா அப்படின்னும் போது 20 தான் மேக்ஸிமம் டிவைட் பண்றது. நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 1 டைம் போகும், இது வந்து 5 டைம்ஸ் போகும். அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னா 5:1 அப்படின்னு இருக்கும். அப்ப ஆன்சர் எங்க டி. தமிழ்ல பார்த்துருமா. ஸோ அப்போ ரூபாய் 1க்கும் 20 பைசாக்கும் உள்ள விகிதம். ₹1 அப்படின்னா 100 பைசா இருக்குன்னு அர்த்தம். அப்ப 100 20 பைசா. 20ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 வாட்டி போகும், 20ஆல கேன்சல் பண்ணா 5 வாட்டி போகும். 5 × 20 100. அப்ப 5:1 அப்படின்னு ஆன்சர். 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம். 1 லிட்டர்ல எத்தனை மில்லி லிட்டர் இருக்குன்னா 1000 மில்லி லிட்டர் இருக்கும். 1000. அப்ப 50 மில்லி லிட்டர் இந்த பக்கம் போட்டாச்சு. சரி, இப்ப என்ன பண்ணணும், இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றாங்க. 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் இடையே. ஓகே. இப்ப என்ன பண்றோம், சைபர் போயிடும். இப்ப 100 இருக்கு, 5 இருக்கு. 5 100ஆல எத்தனை வாட்டி அடிச்சீங்கன்னா போகும்னா இப்ப 20 வாட்டி. இப்ப 5ஆல அடிச்சீங்கன்னா என்ன ஆகும், இது வந்து 1 வாட்டி போகும். இது அடிச்சீங்கன்னா 20 வாட்டி. 5 20 100. அப்ப நமக்கு 20:1 அப்படின்னு வரும். ஆன்சர் வந்து E. கொஸ்டின் என்ன அப்படின்னா the ratio of 1 லிட்டர் வந்து 250 ml அப்படிங்கிற 1 லிட்டர்னா 1000 மில்லி லிட்டர் அப்படி பார்க்கலாம். அப்ப 50 ml வந்து. அப்ப நம்ம 50ஆல கேன்சல் பண்ணலாம். அப்ப 50ஆல அடிச்சீங்கன்னா 2 டைம்ஸ் போகும். பக்கத்துல 0 இருக்கு, அப்படியே மேல கொண்டு 20. அப்ப இங்க மேல 1, இங்க வந்து 20:1. அதான் ஆன்சர். The length and breadth of the window are 1 meter and 70 centimeters. The ratio of the length to breadth. So கேள்வி மாத்தவே இல்லை, length to breadth அப்படியே தான் இருக்கு. ஸோ அங்க வந்து 1 meter to 70 centimeter. அப்போ 1 meterனா 100 centimeter. அப்போ 100:17 வருது. அப்ப நம்ம கேன்சல் பண்ண சைபர். அப்ப 10:7 அப்படின்றத நமக்கான ஆன்சர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி. ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்றத கேள்வியை கேட்டுருக்கோம். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் அர்த்தம் வந்து. அதே மாதிரி 70 சென்டிமீட்டர் சைபர் அடிச்சிடும். அப்ப 10:7 அப்படி சொல்லி பாக்குறோம். அதான் ஆன்சர் வந்து. ஓகே. அடுத்து முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம். முக்கோணம் அப்படின்னா என்னது, 3 பக்கம் இருக்கும் ஃப்ரெண்டு. செவ்வகம் அப்படின்னும் போது இதுதான் செவ்வகம், மற்ற எதுனா 4 பக்கம் இருக்கும். ஸோ அப்ப 3:4 அப்படி சொல்லி ஆன்சர் வந்து ஆர். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டா the ratio of the number of sides of triangle to the number of sides of rectangle வந்து. ஸோ அப்ப ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் கேட்டிருக்கேன். ட்ரையாங்கிள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இதான் ட்ரையாங்கிள் வந்து. ஸோ அப்ப 3 sides இருக்கு வந்து.
ஸோ ரெக்டாங்கல் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இதுதான் ரெக்டாங்கல் வந்து. ஸோ அப்போ 4 சைட்ஸ் இருக்கு வந்து. ஸோ அப்போ 3:4 அப்படின்னா ஆன்சர் சொல்லுங்க. If Alagan is 50 years old and his son is 10 years old, then the simplest ratio between the age of Alagan to his son. First Alagan, அப்புறம் son. ஸோ அப்போ 50:10 போகிறோம். ஸோ அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 10ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா அது 5 டைம்ஸ் போகும். இது வந்து 1 டைம் வரும். அப்போ நமக்கு 5:1 அப்படின்றத ஆன்சர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தின் எளிய வடிவம் கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ 50:10 வந்து மாத்தவே இல்லை, அப்படியே தான் இருக்குங்க. ஸோ 50:10 அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது 10ஆல் அடிச்சோன்னா இது வந்து 5 வாட்டி போகும் வந்து. இது வந்து ஒரு வாட்டி போகும். அப்போ 5:1 அப்படின்னா ஆன்சர் வந்து இ வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பிளஸ் எக்ஸசைஸ் அப்படின்றத நம்ம வந்து இங்க கம்ப்ளீட் பண்றோம் ஃப்ரெண்டு. ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோட தொடர்ச்சியா 6th நம்ம அந்த டேர்ம் 1ல இருக்கக்கூடிய இந்த சாப்டர் வந்து ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிருவோம். ஸோ ஓகே, தேங்க்யூ. See you on another video.